அனுமதியற்ற மனைப்பிரிவு அன்ஆத்தரைஸ்ட் லேஅவுட். இப்போ நிறைய பொதுமக்களுக்கு வந்து அவங்க ஒரு அனுமதியற்ற மனைப்பிரிவில் இல்லை புதிய மனைப்பிரிவு ஒப்புதலில் இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மனைகளை வாங்கும்போது எப்படி இதை கண்டுபிடிப்பது, இது அனுமதியற்ற மனைப்பிரிவுக்கும் புதிய மனைப்பிரிவு ஒப்புதலுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற கேள்வி ஒன்று ஒருத்தர் கேட்டார். இதில் என்னென்னா, அனுமதியற்ற மனைப்பிரிவு ஒப்புதலில் 6ன்னு போட்டிருக்கோம், ஒப்புதல் எண் அப்படின்னு போட்டு 6 பிராக்கெட் பண்ணி அந்த நம்பர் வந்து சம்மந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்ககம் வந்து மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கம் ஒப்புதல் அளிச்சிருக்கோம். புதிய மனைப்பிரிவு ஒப்புதலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக தான், ஏன்னா இப்போ வந்து இணையதளம் மூலியமாக தான் நம்ம வந்து விண்ணப்பம் அளித்து அது மூலமாக தான் ஒப்புதல் பெற முடியும். ஆனால் அனுமதியற்ற மனைப்பிரிவில் அவ்வாறு கிடையாது. நம்ம வந்து விண்ணப்பம் அளிக்கணும், நேரடியாக சென்று நீங்கள் விண்ணப்பம் அளிக்கணும். புதிய மனைப்பிரிவில் வந்து ஆன்லைன் இணையதள ஒப்புதல் என்னன்னே இருக்கும், ஆன்லைன் அப்ரூவல் நம்பர்னு இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரெண்டுக்கு இதுதான் வித்தியாசம். அனுமதியற்ற மனைப்பிரிவில் 6 பிராக்கெட் இருக்கும், அதை வச்சிங்கன்னா விற்காத பகுதிகளுக்கு வந்து ஒப்புதல் வழங்குறது. புதிய மனைப்பிரிவு வந்து உங்கள் நிலத்துக்கு புதுசாக வந்து வரைபடம் தயாரிக்கப்பட்டு மனைப்பிரிவு பிரிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்குறது. இதுதான் வித்தியாசம்.